ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சீசன் டைம்லேயே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் எடுத்துருக்க மாங்காயில் கொஞ்சம் தோல் ஒரு மாதிரி இருந்தனால சீவியிருக்கேன். அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக எந்த சைஸ் வேணுமோ, சில பேருக்கு பெருசாக போட்டால் பிடிக்கும், சின்னதாக போட்டால் பிடிக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை போட்டுட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த சீசன் டைமில் கிடைக்கும்போது செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3-4 மாங்காய் எடுத்துருக்கனால ஒரு 3-4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிம்பிளாக கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மாங்காய் எடுத்துக்கிறோங்கன்னா அரை ஸ்பூன் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காய்னா பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய்னாலும் சரி, எந்த ஊறுகாய்னாலுமே உப்பு அதிகமாக இருக்கணும்பாங்க. இப்போ இருக்க ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அவ்வளோ உப்பு வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து இதை என்ன பண்ணணுன்னா, ஒரு வெள்ளை துணியால் கவர் பண்ணிவிட்டு இதை வெயிலில் காய வைக்கணும். இது மாதிரி வச்சு ஒரு 2 நாள் நல்லா ஊற வேணும். அப்போ தான் உப்பு அதில் ஏறும். அதுக்காக அடுத்து 2 நாள் ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியும் வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். போட்டுட்டு அது வறுபட்ட டைம்லேயே வெந்தயமும் போட்டுக்கணும். அதுவும் அதே மாதிரி 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுபட்ட உடனே அதை என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றுறோம். மாற்றிட்டு அதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேணாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் அடுத்து அரைச்சி வச்ச பவுடரை நம்ம மாங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் 4 ஸ்பூன் வரமிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கணும். இப்போ இது மாதிரி ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஊறுகாய்ங்கிறனால நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது தாளிச்சுக்கணும். கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா அதை கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இந்த எண்ணெயை கடுகு தாளித்ததை இந்த ஊறுகாய் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊறுகாய் மிக்ஸுக்கு மாங்காய் மசாலாலாம் அதில் இதை ஊற்றணும். இப்போ ஊற்றினோடனே இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஆயிலாக சுற்றி இருக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லா மாங்காயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதோட நம்ம வினிகர் எதுவும் சேர்க்கலை. அப்பப்போ வெயிலில் வச்சு எடுங்க. இதை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க, காற்று போகாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.